சதகா ஜாரியா. இது சதகா ஜாரியா. அவன் விட்டு செல்லக்கூடிய நிரந்தரமான சில தர்மங்கள் இரண்டு வகை. ஒன்று சதகா முஅக்கதா, அந்த டைம்ல உள்ள கூலி. இன்னொன்று மரணத்துக்கு பின்னாலும் அந்த நன்மைகள் அவனுக்கு என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த தரத்துல கருத்து முரண்பாடு இருக்கு. ஷேக் அல்பானி ஹசன் தரத்துல சொல்றாரு, இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. ஆனால் அதுல சொல்லப்படுற அம்சங்கள் எல்லாம் சதகா ஜாரியாவோடு சம்பந்தப்படுது என்பதனால அதை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின மின் அமலிஹி வ ஹஸனாத்திஹி பஅத மௌத்திஹி. அவனுடைய மரணத்திற்கு பின்னாலும் ஒரு முஃமினை வந்தடையக்கூடிய அவனது நன்மைகள், அவனது அதாவது நன்மைகள் செயல்கள் என்ன அப்படி என்று சொன்னால், இல்மன் அல்லமஹு வ நஷரஹு. முதலாவது என்ன, அவன் கற்றுக் கொடுத்து பரத்திய அறிவு, சதகா ஜாரியா. அடுத்தது வலதன் சாலிஹன் தரகா, நல்ல ஒரு குழந்தையுடைய பிரார்த்தனை இதை மொழிபெயர்ப்பாங்க. நல்ல ஒரு குழந்தையுடைய பிரார்த்தனை அல்ல, பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தை. எப்படி பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தை. நல்ல ஒரு குழந்தையின் பிரார்த்தனை பிரார்த்தனை மட்டும் தான் வந்து சேரும். பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தை எல்லா சேரும் என்ன செய்யும், வந்து சேரும். இரண்டாவது சதகா ஜாரியா. அதை நம்ம ஏன்ற அளவு குறைக்கிறதா தானே. சதகா ஜாரியா என்ன 2 போகுது, சதகா ஜாரியா என்னது 3 போகுது அப்படின்னு குறைச்சிக்கிறது. 2 பேரும் கெட்டு போச்சுன்னா சதகா ஜாரியா அவ்வளவுதான். சதகா ஜாரியா என்ன செய்யும், அவ்வளவு. ஒருத்தருக்கு ஒரு 10 பிள்ளைங்கன்னு சொன்னா 2 பேர் கெட்டு போனா 8 பேருடைய சதகா ஜாரியா வரும். 8 பேருடைய சதகா ஜாரியா வரும். இது என்னது, நமக்கு 1 போதும்னு சொன்னா அது கெட்டு போச்சுன்னா அந்த உலகத்திலே மிகப்பெரிய சதகா ஜாரியா என்னன்னா ஒரு குழந்தை. அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தை என்று சொல்லி அத்தனையுமே சதகா ஜாரியா தான். சொல்ல போனால் உலகத்துல சொல்லப்படுற எல்லா சதகா ஜாரியா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் பரம்பரை மட்டும் என்ன, குழந்தை என்று வந்து சொன்னா அது போய்க்கணும் என்ன செய்யும் என்பது நாம் என்ன செய்கிறோம். அதனாலதான் அதை ஒரு குறையாகவே என்ன செஞ்சா பார்த்தாங்க. குழந்தை என்று ஒரு குறையாக சொல்றதுக்கு காரணமாக தான். ஏன்னா குழந்தையின் உண்மையில இறைவனது பார்வையில் அது குறையல்ல, மக்கள் அது குறையா சொல்றதுக்கான காரணம் அதுதான். அவருடைய நசபு தொடர்ச்சி அதுல இருக்கும். நம்ம அதை குறைச்சிக்கிறதுக்கு முழுமையான முயற்சி எடுத்துட்டோம். ரைட். வ முஸ்ஹஃபன் வர்ரதன், வ முஸ்ஹஃபன் வர்ரதன். மூன்றாவது என்ன, அவன் வாரிதாக்கி சென்ற ஒரு முஸ்ஹஃப், வாரிதாக்கி சென்ற முஸ்ஹஃப். எனக்கு ஒரு தர்ஜுமா வேணும். 100 ரியால் அப்ப வானாடு, 100 ரியால் சொன்னா அப்ப வானாடு ஃப்ரீயா ஒரு தர்ஜுமா இருந்தா என்ன செய்ய கொடுத்தோம். ரஷ்யா தர்ஜுமா கிடைக்குமான்னு வாருது இல்லைங்களா. ஒரு 50 ரியால் சொல்றான்னு வைங்களேன், 50 ரியால் அப்ப வான குறவு பார்த்துக்கணும். அவன் இஸ்லாத்துக்கு வரதுக்கு சான்ஸான ஒரு தர்ஜுமா 50 ரியால் கொடுத்தா தான் அது எடுக்கிறது. தர்ஜுமா பண்ணினவன் என்ன கஷ்டப்பட்டிப்பாங்க. ஆனா அது ஃப்ரீயா கொடுத்தா மட்டும் தான் நம்ம என்ன செய்ய எடுக்கும். ஃப்ரீயா கொடுத்தா அது எடுக்கிற பிள்ளை இல்லை, ஆனா அது வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை தான். அது ஒரு பெரிய நன்மை, சதகா ஜாரியா. பாருங்க, ஏன்னா ஓதுவான் 4 பேருக்கு கொடுப்பான், விளங்கிட்டா. ஏன்னா இன்னும் சொல்ல போனா எழுத விரும்பாத, கிறுக்க விரும்பாத, அடிக்க விரும்பாத ஒரு அம்சமா என்ன செய்யும், எல்லா நூல்களையோட அதுதான் என்ன செய்யும் இருக்கும். அடுத்தது அவ் மஸ்ஜிதன் பனா, அவன் கட்டிய ஒரு பள்ளி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் வலவ் கமஃஹஸி கதாத்தி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. மஃஹஸு கதாத்தன் சொன்னால் அந்த நிலத்துல முட்டையிடுகின்ற ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவையின் கூட்டளவுக்கு ஒருவர் பள்ளி வாயிலை கட்டினாலும் அப்படின்னா என்ன, பள்ளியில் ஒரு பங்களிப்பு, அந்த பள்ளியை கட்டத்துல ஒரு பங்களிப்பு செய்தாலும் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பள்ளி கட்ட வேண்டிய அந்த பங்களிப்பு சரி வராது. பள்ளி முழு பள்ளி கட்ட உள்ள அப்படிதான் சான்ஸ் என்னது, இதை கட்டி விட்டு சரி வராது. பள்ளி கட்ட முடியறதுக்கான ஆற்றல் இல்லாதவர் அந்த பங்களிப்பு செஞ்சாருன்னா அவருக்கு கூலி என்ன உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்தது அவ் பைத்தன் லிபினி சபீலி பனா, வழிப்போக்கர்களுக்கான ஒரு நம்ம அழகான ஒரு வார்த்தை சொல்லுவோம், சத்திரம் உண்டு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, கட்டி போடுறாரு. சத்திரம் மார்க்கத்தோடு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு இடத்த அவர் என்ன செய்யறாரு, கட்டி போடுறாரு, அவங்க தங்கிட்டு போறதுக்கு. ஏன்னா இப்னு சபீலுக்கு ஜக்காத்துடைய ஒரு பங்கு என்ன செய்ய இஸ்லாம் கொடுக்க சொல்லுது, போய் சேரதுக்கு. அப்படியான ஒரு கட்டி கொடுத்தாரு சொன்னா அதுக்குள்ள என்ன செய்யுது, ஒரு சதகா ஜாரியா. அவ் நஹரன் அஜ்ரா, அது ஒரு ஆறு ஓட விட்டார். அவர் இது மன்னர்மார்கள் நிறைய செஞ்ச வேலைகள். அது ஒரு ஆறு ஓட விட்டு பிரிக்கிறாரா, நாசமாகி இருக்கிறான். ஒரு ஆறு ஓட விட்டா தான் அந்த நன்மை என்னது, சதகா ஜாரியா. அடுத்தது அப்ப புரிஞ்சுக்கங்க, நமக்கு வீட்டுக்கு ட்ரெயின் இல்லை, அது இல்லை, இடத்துக்காக இருக்கிற நல்ல ஆத்துல கொண்டு போய் வீட்டுடைய எல்லாத்தையும் விடுறவங்களுக்கு சதகா ஜாரியா கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, பெரிய பாவம் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவ் சதகத்தன் அஜ்ராஹா அஹ்ரஜஹா மின் மாலிஹி ஃபி ஸிஹ்ஹதிஹி வ ஹயாத்திஹி யல்ஹகுஹு மின் பஅதி மௌத்திஹி, அல்லது பொதுவான ஒரு தர்மம், அவன் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில், அவன் வாழுகிற நேரத்தில், மரணத்துக்கு பின்னால் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அவன் வெளியிட்ட ஒரு பொதுவான தர்மம். இதெல்லாம்
மௌத்துக்கு பின்னாலும் அவனுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்குது. அவனுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கு. ஏன் உயர்ந்து கொண்டே இருக்கு தெரியுமா? நன்மைக்கு தான் கூலி. அடுத்த வருஷம் நன்மை நடக்க இருக்குது, அப்ப கூலி இல்லை. தரஜா என்ன செய்யும்? ஒன்றுக்கு பின்னால ஒன்று உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தரஜான்னா சதகா ஜாரியா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், டைம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு மனிதன் 60 வயசுல மௌத்தாகிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு 70 வருஷம் வாழணும், 80 வருஷம் வாழணும், 90 வருஷம் வாழணும், நன்மை செய்ய ஆசை இருக்கு. அது அப்படியே கண் முன்னால பார்ப்பான். எதனால? சதகா ஜாரியாவால என்ன செய்ய முடியும்? அவன் பார்க்க முடியும். இதுவும் மரணத்திற்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து